முக்கியமா இன்னைக்கு நம்மளோட சிந்தை எப்படி தெரியுங்களா இருக்கு? ஆண்டவர் சமூகத்தில் வந்து வார்த்தையை கேட்டு சினமடையும், அப்படி கவலைப்படுகிறோம். வார்த்தையை கேட்டு கோபப்படுகிறோம். வார்த்தைகளை கேட்டு பலவீனமாகும். வார்த்தைகளை கேட்டு அவிசுவாசத்துல சிந்திக்கிறோம். நீங்க புரிஞ்சு கொள்ளணும், நீங்க கேட்கிறது தேவனுடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை உள்ளிடத்தில் வரும்போது நீங்கள் என்னடா எப்பயும் எங்க சண்டை போடுறோம் சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை உள்ளிடத்தில் வரும்போது என்ன ஆவீங்க? என்னது? பலன் அடையணும். எரிச்சல் அடையறீங்க, சோர்ந்து போறீங்க அப்படின்னா உனக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இல்ல. கத்து கொடுக்கிறேன், இந்த சபைக்கு நான் கத்து கொடுக்கிறேன். கர்த்தருடைய ஆவி உங்கள் மத்தியில் இருந்தா தேவ வார்த்தைக்கு அந்த ஆவியானவர் உங்களை கீழ்ப்படிய வைப்பார். ஆமென். எத்தனை பேர் ஜட்ஜி வச்சிருக்கிற ஆம்பரை பார்த்திருக்கீங்க? ஆம்பர் எதுக்கு உதவும்? பக்கமால விட்டு எறியா? எதுக்குயா? வீட்டு சிரிக்கிற எதுக்கு உதவும்? தட்ட தானே உதவும். நீங்க எல்லாம் ஆண்டோட வார்த்தை கேட்க தான் உங்களை ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். நீங்க புதிய சிருஷ்டியாய், புதிய பலனாய், தேவனுக்காக புதிதாய் எழும்பும்படிதான் வார்த்தைகளை ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் அனுப்புகிறாரு. ஹல்லேலூயா. வார்த்தைகளை கண்டு, வார்த்தைகளை கேட்டு, வார்த்தைகளை உணர்ந்து நீ வார்த்தையின்படி துன்மார்க்கரை போல கேலியும் கிண்டலும் பரியாசம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு இடம் இல்லை. புரியுதுங்களா? போன வார பிரசங்கத்துல சோசியல் மீடியால திருப்பி ஒரு சண்டை. ஒரு பையன் ஒண்ணு போடுறான், இன்னொரு பையன் ஒண்ணு போடுறான். இதை கேட்டு சிஸ்டர் எல்லாம் படம் பிடிச்சி எனக்கு அனுப்ப நான் பார்த்தேன். எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. ஐயா, ஆண்டோட வார்த்தை என்ன தெரியுங்களா? கேட்டு அதன்படி நம்மளை சரிப்படுத்திக்க வேண்டும். கேட்டு அந்த வார்த்தையின்படி நம்ம மாற வேண்டும். கேட்டு அந்த வார்த்தையின்படி நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நம்மளை மறிக்கவோ தண்டிக்கவோ அல்ல. கர்த்தருடைய வார்த்தை நம்மளை விடுதலையாக்கவும் நம்மளை ஆசீர்வதிக்கப்படவும் தான். ஆமென். உங்களுக்கு வார்த்தை கேட்கிறதுக்கு, வார்த்தை கேட்டு உங்களுக்குள்ள குத்துது, உங்களுக்குள்ள வேதனைப்படுது, உங்களுக்குள்ள ஒரு மாதிரியா வருதுன்னா ஆண்டவர் அதை சரிப்படுத்த சொல்றாரு. Change your character, change your mind, change your decision, change your place. Wait for the God correct time. தேவன் சரியான நேரத்துல உங்களை கர்த்தர் உயர்த்துவார். நம்மள தேவன் புதுப்பிக்கிறாரியா? கர்த்தருக்காக ரொம்ப வேகமா ஓட. ஹலோ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, பிரசங்கத்துக்கு போவோம். தேவன் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். எத்தனை பேருக்கு இருதயம் இருக்கு? எத்தனை பேர் இருதயத்தை கொண்டு வந்திருக்கீங்க? இல்லையடா, இருதயம் இல்லாதவங்க பாதி பேர் சபையில் இருக்கானுங்களா? சூப்பர். இந்த சைட்ல யார்கிட்ட இருதயம் இல்லை. ஒரு பிள்ளைகிட்ட போய் பாஸ்டர் கேட்டா, அம்மா உங்க இருதயத்தை ஆண்டவர் கொடுத்துருங்க. அந்த பிள்ளை சொல்லிச்சா முடியாது பாஸ்டர். அவர் கேட்டா ஏமா அப்படின்னு. என் இருதயத்தை ஏற்கனவே பாய் ஃப்ரெண்ட் கொடுத்துட்டேன். அப்படி யாராவது மாட்டிக்கிட்டு இருக்கீங்களாங்க? நீங்க ரெண்டு பேரும் சொல்லவே முடியாது. நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க. நீடா மரியாதை ஒன்று தரல சிரசு செய்தம் பண்ணிடுவாங்க. எத்தனை பேர் இருதயத்தை கொண்டது? சிஸ்டர் ரூத் ஒரு மாதிரியா இருக்கீங்க. எத்தனை பேர் அஷாக்கா இருதயம் கொண்டு வந்தீங்களா? இல்ல கணவர்கிட்ட யோ போயிட்டு வரேன், இருதயத்தை பத்திரமா பார்த்து வித்துறாரு அப்படிலாம் சொல்லல, எடுத்து வந்திருக்கீங்க? எத்தனை பேர் இருதயம் கொண்டு வந்திருக்கீங்க? அட பாவீங்களா, உங்களை ரட்சிக்க இயேசு சிலுவையில் தொங்கினார், மறந்துட்டீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க எப்படிப்பட்டவர்கள், நீங்க என்ன செய்கிறீங்க? ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நீங்க இருக்கிறீங்க.
ஆண்டவருக்கு முன்பாக தான் இருக்கிறீங்க தெரியுங்களா? ஆண்டவருக்கு மறைவா இல்லை. எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் வசனம் ஆண்டவருக்கு மறைவா இல்லை, ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக தான் நான் வாழ்றேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமே, மறந்துடாதீங்க. வசனத்துக்கு போவோமாக. மார்க் 12ஆம் அதிகாரம், மார்க் சாப்டர் 12 verse 41 to 44. மார்க் 12ஆம் அதிகாரம் 41ஆம் அதிகாரம் 41ஆவது வசனத்திலிருந்து 44ஆவது வசனம். மார்க் 12ஆம் அதிகாரம், மார்க் 12. நல்லா கவனமாய் வசனத்தை கேளுங்க. மார்க் சாப்டர் 12, மார்க் 12ஆம் அதிகாரம் 41ஆவது வசனத்திலிருந்து 44ஆவது வசனம். நான் இந்த வசனத்தை, இந்த பிரசங்கத்தை தயவு செய்து நீங்க உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு, இல்ல ஆண்டவருடைய கண்கள் ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மேல் எப்படி இருக்கு, இந்த பிரசங்கத்தை அப்படி பாருங்க. இன்னைக்கு இந்த வசனத்தை நீங்க தியானம் பண்ணுங்க. அட ஏன் நான் சொல்றேன், நீங்க இந்த பூமியில எப்படி வேணாலும் இருக்கலாம், எந்த சூழ்நிலை வேணாலும் இருக்கலாம். நீங்க உயர்ந்தவளா இருக்கலாம், நீங்க தாழ்ந்தவளா இருக்கலாம், நீங்க நடுத்தரமா இருக்கலாம், நீங்க எப்படிப்பட்டவர்களா இருங்க. ஆனா இந்த வசனத்தை ஆண்டவருக்கும் உங்களுக்கும், நீங்களும் ஆண்டவர். ஆமென், ஆமென். நீங்களும் ஆண்டவரும். இன்னைக்கு எல்லாம் மௌனம் வருது. ஆரம்பமே மரியாதை எல்லாம் ஒரு மாதிரியா தான் இருக்காங்க. தஸ்தி பர்த்டே கேக் வெட்டின டைட் அவனுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவருக்கும் எனக்கும் பாத்துருவோம் ரெண்டு. ஓகே, வாசிங்க வசனத்தை. அல்லேலூயா. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து. போச்சேடா, பாஸ்டர் போன வாரம் தான் சொன்னார் கிறிஸ்மஸ் காணிக்கை பத்தி. பாஸ்டர் பேசி ரொம்ப நாள் ஆச்சு, இந்த சபையில பேசுனது இல்லைன்னு சொன்னாரு. காணிக்கை பொட்டி ஆரம்பிச்சிட்டீங்க, பொட்டியை ஆரம்பிச்சுட்டாரு. ஐயா, நான் ஆஃபரிங்கை பத்தி பேச வரல today. I not talk about the offering. நல்ல கவனமா அந்த வசனத்தை தியானம் பண்ணுங்க. வாசிமா. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார், கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் பார்க்கிறாரு, எல்லாரும் காணிக்கை போடுறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஐஸ்வரியவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஐஸ்வரியவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். பாருங்க, நல்ல கவனமா கேளுங்க. பணக்காரன் எல்லாரும் போட்டான், பணக்காரன் நல்லா போட்டான். இயேசு பார்க்கிறார். ஐயா, இயேசுவோட கண்களுக்கு எல்லாரும் மேலேயும் நோக்கமா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. இயேசுடைய கண்கள் எல்லாரையும், உங்களை யாரும் விசாரிக்கல, யாரும் கவனிக்கலன்னு கவலைப்படாதீங்க. இயேசு எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களோட கண்ணுக்கு 10,000 பேர் தான் பார்க்க முடியும், ஆனா இயேசுவோட கண்ணுக்கு எல்லாரையும் பார்க்க முடியும். ஏன்னா அவர் பயங்கரமானவர். அல்லேலூயா. பணக்காரர்கள் போடுகிற, ஐஸ்வரியவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து, இரண்டாவது இதை நல்லா கவனமா கேளுங்க. ஏழையான விதவை அப்படின்னா அந்த பெண்ணுக்கு, அந்த தாய்க்கு கொடுக்கப்பட்ட ஒரு டைட்டில், அந்த தாயை ரெகனைஸ் பண்ணுகிற ஒரு அடையாளம். ஏழையான விதவை. நல்ல கவனமா கேளுங்க, நல்ல கவனமா. ஐயா, அவளும் ஒன்றும் இல்லாத ஒரு பெண்ணு, ஒரு தாய். சமுதாயத்தினால, சூழ்நிலைனால அவ எல்லாம் இழந்தும் யாரோடைய சப்போர்ட் இல்லாத ஒரு பர்சன். அவ போடுகிறதையும், அந்த தாயார் போடுகிற
இயேசு பார்க்கிறார். இன்னைக்கு நீங்க நல்லா உங்க சிந்தையில எல்லாருக்குமே ஒரே தேவன் நாம் செய்கிறது என்ன என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறாரு, அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லை, மறைக்க முடியாது, காரணம் சொல்ல முடியாது, மற்ற காரியத்தை கொண்டு வந்து ஆண்டவரை மயக்க முடியாது, நியாயத்தை கொண்டு வந்து ஆண்டவருடைய சிந்தையை மாற்ற முடியாது. ஆமென், ஹalleluya. அவரே நியாயாதிபதியாய் இருக்கிறார். ஹalleluya. எல்லாருக்கும், எல்லா ஜனங்களுக்கும், அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். நம்ம ரொட்டிச்சாய் மேலாம் திருப்பி போட வேண்டாம். அந்த ஏழையின் தாய் ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டார். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, அப்பொழுது இயேசு தன் சீஷரை அழைத்து காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லோரையும் பாருங்க, நல்லா கவனமா கேளுங்க. இயேசு ஏன் தெரியுங்களா அந்த சீஷர்களை அழைத்து அந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்றாருன்னா, கத்து கொடுக்கிறாரு ஆண்டவர். இன்னைக்கு இந்த கிறிஸ்துவின் சபையில் இருக்கிற சமாதானத்தின் திரு சபையில் இருக்கிற உங்களுக்கு இந்த வார்த்தை மூலமாய் கத்து கொடுக்கிற, நீங்கள் நன்மை செய்ய தெரிந்து, நீங்கள் நன்மை செய்ய வேண்டிய நபர்களா இருந்து, நீங்க தேவனுடைய பட்சத்துல தேவ நன்மையை பெற்றுக்கொண்ட நீங்க நன்மை செய்யாதபடி விலகி ஓடிடாதீங்க. தப்பித்துக் கொண்டோம், விலகி நிற்போம். இந்த நன்மை எனக்கு மட்டும் அல்ல. இயேசு தெளிவா சொல்றாரு, உங்ககிட்ட 2 இருந்தா, 2 துணி இருந்தா, 2 பணம் இருந்தா, 2 கார் இருந்தா, ஒன்று என்ன பண்ணு, இல்லாதவங்களுக்கு நன்மை செய்யுங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பாருங்க, நன்மை செய்ய தெரியும், நன்மை பேச தெரியும், நன்மையான காரியங்களை செய்ய முடியும். ஆனாலும் நன்மை பொதுவா யாருக்கு செய்வோம்? யாருக்கு தெரியும்? என்ன சொல்லுங்க தாசன, கெட்ட போய் மாறிடுச்சு. சரி சொல்லுங்க சிஸ்டர், யாருக்கு நன்மை செய்வோம்? பாஸ்டருக்கு மட்டும் தான் செய்வோம், யாருக்கு செய்வோம்? யாருக்கு நன்மை செய்வோம்? எல்லாருக்கும் செய்வோம். ஏன்னா நம்ம தேவன் நம்மளுக்கு அதான் சொல்லி கொடுத்தாரு. நன்மை செய்கிறதுல என்ன பண்ணக்கூடாதா? சோர்ந்து போகாத. சோர்ந்து போகாம என்ன பண்ணுமா? நன்மை செய். அப்ப இயேசு தன் சீடர்கள்ட்ட கூப்பிட்டு சொல்றாரு, இந்த அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லோரையும் பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூர்ணத்தில் இருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையில் இருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததை எல்லாம் போட்டு விட்டாள் என்றார். பாருங்க, முதல்ல the first point, ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. உங்க இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். God today busy how your heart, உங்க இருதயம் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு உங்க இருதயம்? என் ஜெப வீட என்னவா மாத்திட்டீங்க? உன் இருதயம் எப்படி இருக்கு? God busy. ஐயா, அந்த இருதயத்தை நீங்க ஆண்டவருக்குன்னு வாசம் செய்ய தரணும். ஹalleluya. உங்க இருதயத்தில் யார் வரணும் தெரியுங்களா? யார் வரணும்? யார் சிஸ்டர்? இயேசு. இயேசு வந்தா எல்லாம் இயேசு வரணும். ஐஷாக்கா, பாஸ்டர் புதுசா எங்க இருதயத்தில் வர மாட்டேன், அவரு அங்கேயே கிடக்கணும். இயேசுவை கொண்டு வாங்க. என்ன மாதிரி நான் வாழ்ந்தாலும் கொம்பிடிக்குதான் பாஸ்டர், செத்தாலும் கொம்பிடிக்கு, அப்படி இல்லை. இயேசு நம்ம இருதயத்தில், God must enter our life. இயேசு நம்ம இருதயத்தில் வந்துட்டாருன்னா, நான் சொல்ற போல நம்மளுக்கு வேதனை இருக்காது. எத்தனை பேர் உணர முடியும்?
இயேசு இருதயத்துல இருந்தா நான் ஏன் பச அழுகுறேன்? ஹalleluya. முதல்ல ஆண்டவர் நம்ம இருதயத்தை பார்க்கிறார். The first point, God look at our heart. நம்ம இருதயத்தை அவர் பார்க்கிற தேவனா இருக்கிறார். வாசிப்போமாக 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 Samuel chapter 16 verse 7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். பாருங்க, கர்த்தர் யார்கிட்ட சொல்றாரு? சாமுவேல்கிட்ட சொல்றாரு. சாமுவேல் எதை பார்க்கறாரு? எதை பார்க்கறாரு? நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய திறமை எதை பார்க்குது? சாமுவேல் எதை பார்க்கறாரு? வெளியரங்கத்தை பார்க்கறாரு. மறந்துட்டீங்களா? 1 சாமுவேல் 16:7. எல்லாம் ஒரு மாதிரி லேட்டா அப்பாலா இன்னைக்கு ஸ்பேஸ் ஸ்டூடண்ட் பாஞ்சல பண்ண. சரி, வசனத்துக்கு வாங்க. வாசிமா 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். ஓகே, இங்க பாருங்க, நீங்க மனுஷனுடைய கிரியைகளும் மனுஷனுடைய பலத்தையும் மனுஷனுடைய ஞானத்தையும் பார்க்காத. ஐயா, உங்களுக்கு தான் ஏன் பிரச்சனை பண்றேன்? நீங்க எத்தனை பேர் பார்த்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு நிறைய குழம்பி கெட்டு போயிடும். என்ன தெரியுமா? நல்லவங்க தான் இருப்போம். அவங்களுடைய வளர்ச்சியை கேட்டானே, எப்படி இதுக்குள்ள மஸ்டிஸ் வாங்குனீங்க? உங்களுக்கு வாங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல இந்த நபருக்கு நீங்க 10,000 வெள்ளி கொடுங்க, அவர் 50,000 வெள்ளி கொடுப்பாரு. ஓகே ஐயா, நீ முன்னேறுகிறது, நீ வளர்ச்சி அடைகிறது எனக்கு போராம இல்ல. கர்த்தரால் நீ உயர்ந்து, கர்த்தரால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா சந்தோஷப்பட போகிறது நான். ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். உங்க இருதயம் எப்படி இருக்கு? நீங்க எப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களா இருக்கீங்க? ஆண்டவர் பிள்ளைங்க தானே நீங்க எல்லாம். உங்க இருதயம் எப்படி இருக்கு? சாமுவேல் போய் ஒரு தீர்க்கதரிசியா, மேஜர் ப்ராஃபட், அவர் பெரிய தீர்க்கதரிசி, போய் ஜெஸ்ஸி வீட்டுல, தாவீதோடைய வீட்டுல போய் அப்பாட்ட போயிட்டு அவங்க அண்ணனுங்கெல்லாம் பார்க்கிறாரு. அவருக்கு மனசுல ரொம்ப ஆசைச்சு. இவனா இருப்பானா? உயரமா இருக்கான், அழகா இருக்கான், பலமா இருக்கிறான், பயங்கரமா இருக்கான், இவன் தான் ராஜா போல, இவனெல்லாம் அபிஷேகம் பண்ணணும் போல அப்படின்னு சாமுவேல் என்ன பண்றாரு? போறாரு. ஆனா கர்த்தர் இன்னைக்கு சாமுவேல் கிட்ட அங்க பேசுறது போல உங்களோட பேசுறாரு. மனுஷனை பார்க்காத. ஹalleluya, ஹalleluya. நல்ல கவனமா, நீ மனுஷனை பார்த்தீனா உன்னால தேவனை பார்க்க முடியாது, தேவ சுத்தத்தை உணர முடியாது, தேவனுடைய விருப்பத்தை செய்ய முடியாது, தேவனுக்காக உன் இருதயம் வாழ முடியாது. என்ன நீ மனுஷனை பார்க்கற? ஆமென். என்னமா மெசி? ஓகே, உங்களுக்கு சொல்றேன், நீ மனுஷனை பார்க்காத. நான் யாருக்காக இந்த பிரசங்கத்தை எடுக்கல, தேவன் எனக்கு கொடுத்ததை நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன். மனுஷனை பார்க்காதீங்க. மனுஷன் நம்மளுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, தேவன் தான் நம்மளுக்கு நன்மை செய்ய முடியும். அடுத்தது சொல்றாரு பாருங்க, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். சரீர வளர்ச்சியை நீ பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். ஹalleluya. या सुरेश बोले वहां बोले, और सिंगापुर का சொல்லிட்டார் போலே பஸ். யாரும் போலே வா. இன்னைக்கு நம்ம யாரை தேர்ந்தெடுக்கிறோம்? சொல்லு. முறுக்கு வாங்கி தர சாமுவேல் சூஸ் பண்றாரு. உங்களுக்கு சேர்த்து இந்த பிரசங்கம் எனக்கும் தான். உங்களை மட்டும் நான் ஜட்ஜ் பண்ணல, என்னையும் தான். நம்ம யாரை சூஸ் பண்றோம்? மனசு. ஆனா ஆண்டவர் யார என்ன சொல்றாரு? அது நான் இவனை புறக்கணித்தேன். ஆண்டவர்ட்ட போய் நியாயம் கேட்க முடியுமா? ஜஸ்ட் எப்படி ஆண்டவரே? ஏன் ஆண்டவரே? எதனால ஆண்டவரே? மை லார்ட்
கொட்டுறாமே கேட்க முடியுமா ஆண்டவர்கிட்ட? அவர் ஒரு ஆபரத்துக்கு போடுவாரு, தொங்குன்னு போய். நம்ம ஆண்டவர்கிட்ட எதிர்த்து நிக்க அவர் பிள்ளைகளா மாறல, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியதான் அவர் பிள்ளைகளா மாறி இருக்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுது? நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதான் ஆண்டவர் அழைத்திருக்காரே தவிர அவரோட வாக்குவாதம் பண்ண அவருக்கு எதிர்த்து நிற்க ஆண்டவர் நம்மளை அழைக்கல. புரியுதுங்களா? விளங்குதுங்களா? ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரோட வார்த்தை சொல்லுகிறது, நீ நினைக்கிற, நீ தீர்மானம் பண்ணுகிற, நீ தேடுகிற மனுஷனை நான் இவனை புறக்கணித்தேன். அதனால இவரை புறக்கணி இல்ல, இவரை எல்லாம் அப்புறம் பார்த்துட்டு ஆண்டவரும் புறக்கணிச்சுட்டாரு அப்படின்னாதீங்க. ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். நீ தேடுகிறது போல, நீ நினைக்கிறது போல கர்த்தர் தேடல. ஹalleluya. வசனத்தை தொடர்ந்து வாசிப்போம். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். ஹலோ ஹலோ, நீயும் நானும் சிந்திக்கிற மாதிரி ஆண்டவர் சிந்திக்கல. எத்தனை பேருக்கு புரியுது? நீயும் நானும் யோசிக்கிறது போல ஆண்டவர் யோசிக்கல. நீயும் நானும் எதிர்பார்க்கிறது போல ஆண்டவர் எதிர்பார்க்கல. இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன் என் தேவன். மறந்துடாதீங்க ஆண்டவர்கிட்ட. நீ பிளான் பண்ணு, நீ யோசி, நீ எல்லாம் செய். ஆனா முடிவு யார் கையில தெரியுங்களா? அசைட்ட வராதீங்க. முடிவு யார் கையில? மரியாக்கா யார் கையில? யார் கையிலடா? உன் முடிவு யார் கையில? எங்க அம்மா கையிலன்னு சொல்லிடாத. உங்க முடிவுலாம் யாருக்கு? பிரதர் சுரேஷ், உங்க முடிவு யார் கையில? போல வாய்தான் சொல்லுது, இறுதி இல்ல பச மனைவி தான் பச. அடிச்சாலும் உதவங்கனாலும் மனைவி தான் பச. யார் கையில நம்ம முடிவு? அம்மா நீதாம்மா. ஆண்டவர் கையில. யார் முடிவு? யார் யார் கையிலக்கா? தேவன் கையில. நம்மளோட முடிவு ஆண்டவர் மட்டும்தான் எஜமானன். அவரு நம்மளை நடத்துகிறார்னா எதுக்கியா கவலைப்படணும்? ஏன் நம்ம கலங்கணும்? ஏன் போராடணும்? ஏன் நியாயம் விசாரிக்கணும்? கர்த்தர் நம்மளுக்காக யாவற்றையும் சத்தமா சொல்லுங்க செய்து முடிப்பாரு. ஏன் தெரியுங்களா? அவரே நம் தேவன். ஹalleluya. அவர் சொல்றாரு வசனத்துல பாருங்க, அவனை நான் புறக்கணித்தேன், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். நம்ம கெட்டு போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஏன் நம்ம கெட்டு போறோம்? முகத்தை பார்த்து பார்த்து. அகத்தின் அழகு முகத்துல ரொம்ப நல்ல இவனா தூக்க பச, இவனை பார்த்தா நம்ம கண்ணுல திருட்டுக்கால இருக்கு பச, திருட்டு முகம் இருக்கு பஸ். போடுக்கு தான் வேகமா ஆடுறாங்க. ஏன் முகத்தை பார்த்து கெட்டு போகாதுன்னு வசனம் சொல்லுது. பொண்ணு பார்க்க ஒரு மாப்பிள்ளையை கூட்டு போனாங்க. அந்த பொண்ணு வீட்டுல அப்பா பால் வடிகிற பையனை கூட்டு வந்திருக்கீங்க பாஸ்டர். அவனை பார்த்தேன், நீ பால் வடிகிற முகம் ஒன்னும் தெரியல. இரு, நீ பண்ற கலாட்டானா எனக்கு மட்டும்தான் தெரியும். பால் வடிகிற முகமா? யாரு? மாப்பிள்ளை. அவர் ரொம்ப டிசிப்ளினா உட்கார்ந்திருக்காரா. ஸ்கூல்லயே அவர்தான் டிசிப்ளின் ரெக்கார்ட் பிச்சா. அவரு டிசிப்ளினா உட்கார்ந்து பால் வடிகிற மையம் சொல்ல. ஏன்னா சொல்லிட்டா, உன்னோட வண்டவாளம் தண்டவாளம் இயேசுக்கு அடுத்தது பாஸ்டருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? பிரதர், இவர் ரொம்ப நல்ல பையன், அம்மாவுக்கு ஒரே பையன், அவன் சபையில வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிறிஸ்துமஸ் தான் வருவான். பையன் ஓடி ஆடி ஊழியம் செய்வான், போட்டு உள்ளது. அதெல்லாம் நம்பி பால் வடிகிற முகத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஹல்லேலூயா. பாஸ்டர் திருப்பி வரீங்க, சரி வராது. எத்தனை பேரு பாஸ்டர் அந்த மேரி காரியத்தில் நான் பட்டிருக்கிற முகத்தை பார்த்து பயங்கர அடி, மரணடி வாங்கி இருக்கிறேன். ஓகே இருக்குதா? சத்தோராடா பிராணி nasi biryani baleera nadi dapat. Ya முகத்தை பார்த்து ஏமாந்துறாத.
தேவன் சொல்றாரு, உன் இருதயத்தை அவர் ஆராயுறார், உன் இருதயத்துல அவர் வாசம் செய்கிறார். அப்ப வசனம் சொல்லுது, மனுஷன் முகத்தை பார்ப்பார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். கன்ஃபார்மா? ஒத்துக்கிறீங்களா? முதல் பாயிண்ட், ஆண்டவர் எதை பார்க்கிறாரு? நீங்க எல்லாம் சேர்ந்து பாஸ்டர் ஆண்டவர் உங்க இருதயத்தை பார்க்கிறாரு, நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்றவங்க இருக்கு. ஐயா எனக்கு இருக்கட்டும், உங்களையும் பாருங்க. உங்க இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அந்த இருதயத்துல ஆண்டவருக்கு மட்டும் இடம் கொடுங்க. அந்த இருதயம் தேவனுடையது. அந்த இருதயத்தை ஆளுகை செய்கிறவர் ஆண்டவர், வேறு யாரும் இல்லை. ஆமென். இன்னைக்கு இந்த இருதயத்துல ஆண்டவர் வந்தார்னா தீமையை விட்டு விலக அந்த இருதயத்துல தேவன் பேசுவார். நன்மை செய்ய அந்த இருதயத்தில் ஆண்டவர் உணர்த்துவார். நீங்க தேவ பிள்ளைகள், நன்மையை தேடி தீமையை விட்டு விலகுங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஒரு மர்டர் பிளேஸ்ல நீங்க அந்த மர்டர்ல, அந்த கொலையில நீங்க சம்பந்தப்படாம நீங்க அங்க இருந்தாலும் நீங்களும் என்னது குற்றவாளியா தெரியுமா? நான் சும்மா பார்க்க வந்தேன், செல்ஃபி எடுத்து நான் டிக்டாக்ல போட வந்தேன்னா முத குற்றவாளியே நீதான். எவிடன்ஸோட பார்த்திருக்கீங்களா? இப்ப சோசியல் மீடியால என்னென்ன பண்றாங்க, எவிடன்ஸோட அவனே கொடுத்துறான். நான் தான் செஞ்சேன், நான் தான் அடிச்சேன், என்ன பிடிச்சிட்டு போ, ஐபி அட்ரஸ் வரைக்கும் காட்டுறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் உங்க இருதயத்தை, இன்னைக்கு இந்த சபையில இருக்கிறவங்க உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்க இருதயத்தை பார்க்கிறார். God see heart. உங்களுடைய இருதயம், மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்டதா? வசனம் மகா, சொல்லுங்க, மனுஷ இருதயம் எப்படிப்பட்டது? அதை மாத்ததான் இயேசு வந்திருக்காரு. அல்லேலூயா. மனுஷனுடைய இருதயம் வேதம் சொல்லுது மகா கேடு உள்ளதான். மன்னிக்க தெரியாது, மறக்க தெரியாது, ஒப்புரவாக தெரியாது, நன்மை செய்ய தெரியாது, வேற என்னது? அஞ்சாவது யாராவது ஒரு நாள் சொல்லுங்க, என்ன செய்ய தெரியாது இருதயத்துக்கு? மன்னிச்சுட்டானோ அதுக்கு நீ மன்னிக்காமலே இருக்க. எப்படியா இருந்தாலும் மறக்கலனாலும் நீ நரகத்துக்கு போய்தான். என்னது? தேவனுடைய அந்த என்ன சொல்லுவாங்க, நியாய பிரமாணத்துல, தேவனுடைய அந்த நீதியில நீ கணக்கு கொடுத்து தான் ஆகணும். ஆண்டவர் நான் தான் மன்னிச்சுட்டேன், நீ தான் மறக்கலையே. தூங்கும் போது சொல்லி காட்டிட்டு இருக்க, ஏச்சாலும் சொல்லி காட்டிட்டு இருக்க, காடியில போனாலும் அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கிற. அப்ப நீ என்னத்தை நீ மன்னிச்சுட்ட? ஆண்டவர் சொல்றாரு, நீயோ வெளியரங்கத்தை பார்க்கிற. ஐயா சபையில் உள்ளவங்க, உன் வெளியரங்கம் நல்லது, ஆனா உன் இருதயம் எப்படி இருக்கு? சிலவங்க அவங்களுக்கு வியாதி வரத்துக்கே காரணம் என்ன தெரியுங்களா? மன உளைச்சல் வரத்துக்கே காரணம் என்ன தெரியுங்களா? இருதயத்துல பொல்லாங்கை வைத்து அதோட யோசனையை சிந்திச்சு அவங்களுக்குள்ள என்ன தெரியுங்களா வந்துருது? என்ன வந்துருது? என்ன சார்? மன திரும்புதலா? மன அழுத்தம், பைத்தியமா மாறி இருக்கு. ஏன்? இப்ப பாஸ்டர் ஏன் சொல்லி இந்த ஒரு வார்த்தையை 9:30 மணி வரைக்கும் பேசணும்னா உட்காந்து உங்களால கேட்க முடியுமா? ட்ரை பண்ணுமா? 9:30 மணிக்கு இதே ஒரு ஏன் சொல்றேன். 9:30 மணிக்கு மரியாதை பிரசாரம் இருப்பீங்களா? டேக்க கழட்டி தூக்கி மூஞ்சில நீ உன்னையும் பார்த்தா உன் சேச்சி பார்த்தா போடான்னு போயிருவீங்க. மனுஷனுடைய சிந்தைகளை நீங்க பாருங்க, என்ன சிந்திக்கிறீங்க? உங்க இருதயத்துல எந்த பொல்லான காரியத்தை யோசிக்கிறீங்க, நினைக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற அந்த இருதயத்தை ஆண்டவர் காண்கிறார். சாமியார்ட்ட சொல்ற, நீயோ வெளியரங்கத்தை பார்க்கிற, நானும் அவனுடைய என்னது? கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஆமென், ஹalleluya.
உண்மையான விசுவாசம் என்பது குறைவான காலத்திலும் தேவனை முழுமையாக நம்புவது. ஐயா, நம்ம வாழ்க்கையில விசுவாசம் எப்படி தெரியுமா இருக்கணும்? தேவன் மேல நம்புதல் தான், தேவனை நம்பி இருக்கிறது தான் இருக்கணும். மேத்யூ 6:33 வாசிங்க. இதெல்லாம் ஒரு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வசனத்தை பார்த்து நான் கொடுக்குற இந்த டைட்டில், நான் சொல்லுகிற இந்த இரண்டாவது பாயிண்ட்ஸை நீங்க அதுல ரெஃபர் பண்ணுங்க, அதை செக் பண்ணுங்க. உண்மையான விசுவாசம் என்பது குறைவான காலத்திலும் தேவனை முழுமையாக நம்புவது. மேத்யூ 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இல்லையம்மா, ரைட்டா? மேத்யூ 6:33 ரைட்டா? வாசித்திருக்கீ. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களுடைய நிலைகளை பார்த்து, உங்க சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவரை தேடாதீங்க. ஆண்டவரை தேடுகிற நீங்க, ஆண்டவரை விசுவாசிக்கிற நீங்க, தேவன் மேல உங்க விசுவாசம் பெருகணுமே தவிர உங்களுடைய நிலைகளை பார்த்து உங்க விசுவாசம் பெருகக்கூடாது. நீங்க பாருங்க, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நன்மை செய்துட்டாங்க, நம்மளுக்கு அற்புதம் அடையாளங்கள் நடந்துருச்சுன்னா, குடும்பத்துல ஒரு மாறுதல் வந்தானே, அப்ப தேவன் மேல விசுவாசமா இருக்கிறோம், அப்ப தேவன் என்னோட கூட இருக்கிறாரு, ஆண்டவர் எனக்கு பக்க பலமா இருந்து எனக்கு எல்லா காரியமும் செய்கிறாருன்னு அப்ப விசுவாசத்துல பேசாதீங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது எப்ப தெரியுங்களா வரணும்? இல்லாத பட்சத்துல, காணாத நிலையில கூட தேவன் மேல இருக்கிற விசுவாசம் நம்மளுக்குள்ள பெருகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை கண்டு, போராட்டங்களை கண்டு, வருகிற எதிர்ப்புகளை கண்டு நம்ம விசுவாசம் தனிஞ்சு போயிடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை உங்க வாழ்க்கையில் வந்தாலும் உங்களை காண்கிறவர் ஆண்டவர். உங்க விசுவாசம் ஆண்டவருக்குள்ள பெருகணும். சொல்லுங்க, ஆண்டவரே, சூழ்நிலை பார்க்கும்போது என்னோட விசுவாசம் ஒரு ஏதோதானமா இருக்கு, ஒரு தோல்வியா இருக்கு, ஒரு போராட்டமா இருக்கு, ஆனாலும் அதுக்கு நான் இடம் கொடுக்கல. உங்க விசுவாசத்தின் மேல், உங்கள் மேல் என் விசுவாசம் பெருகணும் சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் நான் சொல்றேன், வெளியரங்கத்தை பார்க்கறதுனால, நீ வெளியரங்கத்துல பேசுகிறதெல்லாம் பார்த்தனால உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கல. உன்னோட உள்ள இருதயம் தேவன் மேல் வாஞ்சித்து, ஆண்டவர் மேல் விசுவாசித்து, ஆண்டவரை நம்பி வாழ்கிறதுனால உங்களை கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் படிப்படியாய் தேவன் உயர்த்திக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கைவிடலையா, தேவன் உங்களை விட்டு விலகல. உங்கள் இருதயத்தை கண்ட ஆண்டவர் உங்களை படிப்படியாக தேவன் உயர்த்துகிறார். உங்களுடைய உண்மைத்துவத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய வாஞ்சைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உங்க இருதயத்தில் ஆண்டவருக்கு இடம் கொடுத்திருக்கீங்க, அந்த இருதயத்துடைய தன்மைகளை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு? உங்களை ஆண்டவர் பெருக செய்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எது எப்படி ஆனாலும் கிறிஸ்துக்குள்ள உங்க விசுவாசம் பெருகும். ஹல்லேலூயா. வறுமை உங்க விசுவாசத்தை சோதிக்க கூடாது. கேக்குறீங்களா பிரசங்கத்தை? வறுமை உங்க விசுவாசத்தை சோதிக்க கூடாது. பிரச்சனைகள் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள் உங்க விசுவாசத்தை சோதிக்க கூடாது. புரியுதுங்களா? புரியுதுங்களா? உங்க வாழ்க்கையில வருகிற வியாதிகள்னால உங்க விசுவாசம் சோதிக்கப்படக்கூடாது. ஏன்னா விசுவாசம் என்பது சோதிப்பதற்காக அல்ல, விசுவாசம் என்பது தேவன் மேல் நியமிக்கப்பட்ட உரிமை, அதிகாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலையில போயிட்டோன்னு வச்சுங்களேன், கண்ணீர்ல இருக்கிறோம்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல ஆண்டவரே
இவ்வளவு நாளா நம்பிட்டேன், இன்னைக்கு இந்த நிலையில இருக்கிற. நீங்க உண்மையான தேவனா இருந்தா இதை மாத்தி காட்டுங்க, அப்பதான் நான் நம்புவேன் அப்படின்னு நீ சொல்றேன்னா அதுக்கு பேர் விசுவாசம். அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? நீ தேவன்கிட்ட என்ன பண்ற, என்ன சொல்லுவாங்க, பேரம் பேசுறீங்க. நம்ம மீன் வியாபாரம் பண்ணல, பேரம் பேச. எனக்கு நீங்க எது கொடுத்தா நான் உங்களுக்கு கொடுப்பேன். அண்ணால் அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கல தெரியுங்களா? நீ எனக்கு ஒரு மகனை கொடுத்தீங்கன்னா அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அவ்வளவுதான். டீலே அவ்வளவுதான். ஆண்டவருக்கும் அண்ணாளுக்கு இருந்த அந்த வார்த்தையே அவ்வளவுதான், உடன்படிக்கை அவ்வளவுதான். அதுக்கு மேல அண்ணால் பேசணும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வருகிற பார்க்கிற காரியத்தை வைத்து தேவன் மேல விசுவாசம் பெருகக்கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் ஆண்டவர் மேல விசுவாசமாய் இருப்பேன். என் விசுவாசத்தை ஒரு கிரியினாலும் ஒரு பொல்லாங்கினாலும் நான் அசைக்கப்படுவதில்லை. ஏன்னா என்னோட விசுவாசம் தேவன் மேல, கர்த்தர் மேல. விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். நான் விசுவாசிக்கும் போது, நான் சொல்றேன் திருப்பி அந்த இரண்டாவது பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. உண்மையான விசுவாசம் என்பது குறைவான காலத்திலும், என்ன குறைவு? எனக்கு நல்லா தெரியும், நம்மளுடைய கடந்து வந்த வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது அதுக்கு ரொம்ப வேதனை. ஆமே, எல்லாம் வானத்திலிருந்து எழுப்பி சொல்லிட்டீங்களா? இல்ல, நானே ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலிருந்து தான் வந்தேன். நாங்க கடந்து வந்த பாதையெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்கும்போது ஐயா அது ரொம்ப நடுக்கமாயிரும், எனக்கு பயமாயிரும். இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு குடும்பத்தோடைய விதங்களை பார்க்கும்போது அந்த சூழ்நிலையிலிருந்து தான் ஆண்டவர் உங்களை எல்லாரையும் அழைத்து அவருக்குள்ள சேர்த்து வச்சிருக்கிறார். நம்மளுக்கு என்ன தெரியுங்க ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு? உங்களை நம்ம எல்லாத்தையும் அதுல இருந்து கொண்டு வந்து அந்த கண்ணீர், போராட்டம், வேதனை, கஷ்டம், தரித்திரங்கள் இதுல இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆண்டவர் நம்மளுக்கு என்ன தெரியுங்க கொடுத்திருக்கிறாரு? விசுவாசத்தை கொடுத்திருக்கிறாரு. நீ விசுவாசித்தால் தேவ மகிமை அதை கொடுத்துட்டார். நீ விசுவாசி அம்மா, ஐயா நீ விசுவாசித்து பாரு, என் வார்த்தையை விசுவாசித்து பாரு, என்னோட வசனத்தை விசுவாசித்து பாரு, என் சமூகத்துல என்ன விசுவாசித்து பாரு. அப்பொழுது கர்த்தர் எல்லா நன்மைக்கு ஏதுவாகவே ஆண்டவர் செய்து முடிப்பார். அந்த இரண்டாவது பாயிண்ட்ஸ்ல அழகாக சொல்ல, உண்மையான விசுவாசம் என்பது குறைவான காலத்திலும் தேவனை முழுமையாக நம்புவது. நம்பிருங்க, எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் ஆண்டவரை நம்பி இருப்பேன். போராட்டம் வந்தாலும் ஆண்டவரை நம்பி இருப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரொம்ப தாய்மாரி சொல்லுவாங்க, பாஸ்டர் என் பையனை தான் நம்பி இருந்தேன், அவனுக்காக என் ஈபிஎஃப் பணத்தெல்லாம் தூக்கி கொடுத்துட்டேன், என் கணவர் எனக்காக ஆசையா கட்டி கொடுத்த இந்த வீடை கூட அவன் பேர்ல எழுதி கொடுத்துட்டேன். ஆனா இன்னைக்கு அவன் கல்யாணம் பண்ண என்ன விட்டுட்டு போயிட்டான் பாஸ்டர். அதுக்கு தாங்க பிரசங்க பாட்டா பாடுறேங்க. மனுஷனை நம்புவதை காட்டிலும் தேவன் மேல் பிரியமா இருப்பதே போதும். மனுஷன் மேல உங்க நம்பிக்கைய, மனுஷன் மேல உங்களுடைய விசுவாசத்தை, மனுஷனுடைய வார்த்தை மேல நீங்க எப்பயும் சார்ந்திருக்காதீங்க. கர்த்தரை நம்பிடுங்க. குறைவான சூழ்நிலையிலும், ஒன்றுமே இல்லாத மத்தியிலும் நீங்க ஆண்டவரை விசுவாசித்து பாருங்க. ஏன் அப்படி கேட்டீங்கன்னா, தேவன் உங்க இருதயத்தை, ஆண்டவர் உங்க இருதயத்தை அவர் காண்கிறவரா இருக்கார். இந்த ஏழை, இந்த விதவை, அவளுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். சமுதாயத்தினால ஒதுக்கப்பட்டு அவளுக்கு உதவி செய்ய கணவன் இல்லை. அங்க தெளிவா வசனம் போட்டிருக்கு,
ஏழை ஒரு விதவை, ஏழையான ஒரு விதவை, ஏழையான ஒரு விதவை அப்படின்னா அவங்க ஒரு விடோ பட் புவர் விடோ, ஏழை. அந்த விதவையோடைய இருதயத்தை தேவனால காண முடியுது. தமிழ்ல ஒரு பழமொழி, ஏழைகளுடைய என்னது, ஏழைகளுடைய சிரிப்புல இறைவனை பார்க்கலாமா? கேள்விப்பட்டிருக்கீங்க? இது புதுசா நாளைக்கு புக்கு வெளியிட்டு, ஏழைகளுடைய சிரிப்புல இறைவனை பார்க்கலான்னு தமிழ்ல சொல்லுவாங்க, பழமொழி. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், இயேசு அந்த ஏழை பெண்ணை பார்த்து சொல்றாரு, இவ இருதயம் எனக்கு பிரியமா. இன்னைக்கு நம்மளுடைய இருதயம் ஐயா தேவனுக்கு பிரியமா இருக்கும். எத்தனை பேரு பாஸ்டர் நீங்க சொல்றது உண்மை, என் இருதயம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது? அல்லேலூயா. வேற யாரும் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டாயா, தேவனுக்கு பிரியமா உங்க இருதயம் தான் பரத்திலிருந்து தேவனுக்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், ஆசீர்வாதத்தை உள்ளவர்களாய் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். மூணாவது பாயிண்ட்ஸ் பாருங்க, உங்கள் கீழ்ப்படிதலும் தியாகங்களும் தேவனுக்கு விலையேற பெற்றது. உங்கள் கீழ்ப்படிதலும் தியாகங்களும் தேவனுக்கு விலையேற பெற்றது. 1 சாமுவேல் 15:22 வசனம். 1 Samuel chapter 15 verse 22. 1 சாமுவேல் 15:22 வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? நல்லா கவனமா கேளுங்க. கர்த்தருக்கு நீ கீழ்ப்படிந்ததை காட்டிலும் நீ செய்கிற, அன்னைக்கு ஒரு குடும்பம் வந்து என்ன சொன்னாங்க, பாஸ்டர் இன்னைக்கு நாங்க சபைக்கு வர மாட்டோம். ஏன் சிஸ்டர், எங்க என்ன வெளிநாட்டுக்கு போறீங்களான்னு? இல்ல பாஸ்டர், இன்னைக்கு எங்களுடைய கல்யாண நாள், அதனால ஹோம்ல நாங்க போய் என்ன பண்ண போறோம்னா அன்னதானம் கொடுக்க போறோம், சாப்பாடு கொடுக்க போறோம். அன்னைக்கு போய் KFC எல்லாம் வாங்கி அவங்க கூட கொண்டாட போறோம். நான் பார்த்தேன், நீ ஆண்டவருக்கு பிரியலாம நடந்துட்டு, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம வாழ்ந்துட்டு, ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீ எதிர்த்து நின்றுட்டு, நீ செய்கிற தர்மங்கள். சிலவங்க எனக்கு ஆலோசனை கொடுப்பாங்க, பாஸ்டர் நான் தசமபாகம் போடுறதோட அந்த தசமபாகத்தை கொண்டு போய் நான் ஹோமுக்கு செலவு பண்ணா புண்ணியம் பாஸ்டர். நான் அவங்ககிட்ட கேட்டேன், எந்த பைபிள்ல படிச்சீங்க? அப்படி போட்டிருக்கோம். நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா புதுசா கூகுள்ல? எதுவுமே இல்லை. எனக்கு ஆலோசனை சொல்றாங்க, பாஸ்டர் நான் தசமபாகம் போடுறதோட 30 பிள்ளைங்களுக்கு நான் சோறு போட்டா இயேசுவே இறங்கி வருவார். அங்க சாமுவேல்ல படிச்சு பாருங்க, 1 சாமுவேல்ல 15:22 வசனம். ரொம்ப பேரு தகன பலிகளை தர்மங்களை எல்லாம் செஞ்சா ஆண்டவருக்கு கீழ்ப்படிய தேவையில்லை அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஆனா வேதத்தை நீங்க பாருங்க. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும், சபைக்கு நான் சொல்றேன், பாஸ்டர் எங்களை ஆசீர்வதிங்க, பாஸ்டர் எங்க தேவைக்காக ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் என்னுடைய சுகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் என் படிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன் நான் ஜெபம் பண்றேன், நான் ப்ரே பண்றேன். ஆனாலும் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும். நீங்க ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, ஆமென். ஐயா சரி ஐயா ரஞ்சித், நீ நல்லா இருக்கணுமா? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க 70 வயசுக்கு மேல நான் வாழணும் பாஸ்டர்? 100 வயசா இருந்தாலும் ஓகே தான். மணி முறைக்கிறாங்க, என்னமா சீக்கிரமா நானே ஒரு மாதிரி பார்க்குறேன். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க 70 வயசு 80 வயசு 100 வயசு? இருக்கிற தொல்லையே ஆமேன்னு சொன்னாலே கேட்க மாட்டீங்க. இது 100 வயசு வரைக்கும் இருந்து என்ன ஒண்ணு பைத்தியமா ஆக்க போறீங்க. எத்தனை பேரு பாஸ்டர் நான் நல்லா வயதா வாழணும்? உன் விசுவாசத்தின்படி
ஆக ஏன் தெரியுமா பாஸ்டர் கேட்டேன், நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறீர்களோ உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நன்மையானதே செய்து முடிப்பார். சிஸ்டர் போன வாரம் வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க, சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, தெரியல இது ஒரு மாதிரியா இருக்காங்க, ஒரு சாவு செய்தி வரப்போது போல அப்படின்னு. நான் சிஸ்டர் சொன்னேன், ஆண்டவருக்கு சபைக்கு வாக்கு பண்ணியிருக்காரு, எல்லாம் 70 வயசுக்கு மேலதான் டிக்கெட் வாங்கும். இருந்தீங்கன்னா நீங்க 50 வயசு வரைக்கும் இருப்பீங்க. பீட்டரை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த சபையில உள்ளவங்களுக்கு தேவன் சொன்னப்பட்ட வாக்கு தத்துவம் 70 வயசுக்கு மேல வரைக்கும் நீங்க வாழ்வீங்க. ஆனா சொல்லட்டா, இன்னைக்கு எல்லாருக்கும் 10,000 கொடுக்கறேன்னா சத்தம் இப்படி வந்திருக்காரு. ராஜ்யம் அங்க இருந்து நாக்கால தூக்கி போட்டு மனைவி உங்களுக்கு ஐயோ பாஸ் இந்த 40 வயசுல தாங்க முடியல, இதுல ஒரு 70 வயசா? ஐயா எனக்கு ஒரு ஆசை, உங்களை எல்லாரையும் அனுப்பிட்டு தான் நான் கடைசியா வருவேன். அப்பதான் எல்லாத்தையும் மாட்டி விட முடியும். ஆண்டவர் அதான் ஓ அது என்னென்ன படிச்சு தெரியுங்களா கேட்டு சொல்ல ஆண்டவர் ஓ அப்புறம் வச்சுக்கோ. அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தீங்கன்னா சாமுவேல் சொல்றாரு, அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் கேக்குறீங்க? ஏன் நான் சீரியஸா பேசுறேன், எத்தனை பேர் கேக்குறீங்க? அல்லேலூயா. சீரியஸ் நினைச்சிருக்காதீங்க, பாஸ்டர் எமர்ஜென்சி பாட்டுக்கு போக போறேன், அந்த சீரியஸ் இல்ல. வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை நல்லா கவனமா கேளுங்க. இந்த வார்த்தை உங்க எல்லாருக்குள்ளே இருக்கணும், உங்க இருதயத்தில் இருக்கணும். கர்த்தருக்கு கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தம் உங்க இருதயத்துல பேசப்படுதுன்னா நீங்க என்ன பண்ணணும்? அம்மா குட்டியம்மா என்னம்மா பண்ணணும்? நீதான் கீழ்ப்படியணும். ஆண்டவர் கழுது கிட்டியும் எருமை கிட்டியும் பேசுறதோட ஆண்டவர் உன்கிட்ட பேசுறாரு, கேட்டு நீங்க என்ன பண்ணணும்? இல்ல ஆண்டவரே ஷார்ட் அடிக்குது, இல்ல ஆண்டவரே எப்படி நடக்கும்? ஐயா நடக்கிறதுக்காக தான் தேவன் உன்னோடு பேசுறார். ஹalleluya. தேவனால் முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை. நீ கேட்காத எப்படி நடக்கும் எப்படி நடக்கும், நீ பார்க்க தானே போற நடக்கிறத. வனாந்தரத்துல ஜனங்கள் நடந்ததும், எரிகோ மதில்களை உடைத்து நடந்ததும், செங்கடல் பிளந்து நடந்ததும் பார்த்த ஜனங்களை போல நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டோம் என்றால் நாமும் நடந்து செல்ல தேவன் பலத்தை கொடுப்பார். தேவனை நம்புங்க. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பிரியமாய் இருக்குமா? இங்கிலீஷ்ல வாசிக்கிறீங்களா ஒரு ஆள் ப்ளீஸ்? ரொம்ப சூப்பரான ஒரு வசனம், சூப்பரோ சூப்பர். இங்கிலீஷ்ல But Samuel replied, "What is more pleasing to the Lord, your burnt offerings and sacrifices, or your obedience to his voice? Listen, obedience is better than sacrifice, and submission is better than offering the fat of rams." நீங்க நினைக்கிறது போல இல்ல, கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே உங்களுடைய ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. உங்க ஞானம் பெருகும், உங்களுக்கு அறிவு வரும், உங்களுக்கு தெளிவா இருப்பீங்க. ஏன் தெரியுங்களா? நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறீங்க. ஐயா நான் ஒன்று சொல்லிட்டேன், ஒருவேளை நீங்க ஏதாவது காரியத்தை நினைச்சு தீர்மானம் பண்ணி வந்தீங்கன்னா அது கர்த்தருக்கு கீழ்ப்படுதலா இருந்தா எனக்கு கூட அதிகாரம் இல்லையா அதை எதிர்த்து நிக்க? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்து என்ன சொல்றீங்கன்னா அது எதிர்த்து நிக்க எனக்கு கூட அதிகாரம் இல்லை. ஏன் தெரியுங்களா? அது கர்த்தருக்கு கீழ்ப்படியப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை எதிர்த்து நிக்க யாருக்குமே அதிகாரம் இல்லையா?
நம்புங்க. ஆண்டவருடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை எதிர்த்து நிக்க அதிகாரம் இருக்கா? முடியுமா? கேட்க முடியுமா? சிஸ்டர் மரியா முடியுமா? என்ன முடியாது? கீழ்ப்படிய முடியாது பாஸ்டர். மாட்டிக்கிட்டாங்க. சிஸ்டர் ஷாலி எல்லாம் வருது. ஓகே ஷீலா சொல்லுங்க, ஆண்டவருக்கு எதிர்த்து நிக்க முடியுமா? நின்றுதான் பாருங்களேன். இப்படி இருக்கிற நீங்க இப்படி ஆயிருவீங்க. ஆண்டவருக்கு எதிர்த்து நிக்க முடியுமா? முடியாது. பாஸ்டருக்கு முடியும் பாஸ்டர். ஏன்னா பாஸ்டர் ஒண்டிதான் எதை சொன்னாலும் அப்படிதானே? வேண்டாம் ஐயா, என்கிட்ட விளையாடு, என் ஆண்டவர்கிட்ட விளையாடாத. அவன் ஐயா கீழ்ப்படுதல் வசனம் தெளிவா சொல்லுது. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? ஐயா இங்கிலீஷ்ல திருப்பி அந்த வசனத்தை ரீட் பண்ணுவோம் ஐயா. சுரேஷ் ஓகேயா? அந்த வசனம் ரொம்ப இங்கிலீஷ்ல நல்ல பயங்கரமா சொல்றாரு, ஏசுறாரு. சொல்ல ஐயா வாசியாது ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு அந்த வார்த்தை கேட்கும்போது. நீ நான் சரியா வாசிக்கிறேன். ஒழுங்கா வாசி. But Samuel replied, "What is more pleasing to the Lord, your burnt offerings and sacrifices, or your obedience to His voice? Listen, obedience is better than sacrifice." பலியை காட்டிலும் நீ கேட்கிறது பெட்டர், ரொம்ப நல்லது. கீழ்ப்படுது ரொம்ப நல்லது. இந்த சபையில நீங்க தேவனுக்கு கீழ்ப்படுத்தீங்கன்னா சுகத்திலும் பலத்திலும் ஆரோக்கியத்திலும் சமாதானத்திலும் எல்லா விதமான ஆசீர்வாதத்திலும் நீ பெருகியிருப்ப. ஒரே வழிதான் தேவனுக்கு கீழ்ப்படி. ஆமென். அல்லேலூயா. நீ என்கிட்ட வந்து கேட்காதீங்க, ஏன் பாஸ்டர் இது நடக்கல, ஏன் பாஸ்டர் நான் வளரல, ஏன் பாஸ்டர் நான் கட்டையா இருக்கிறேன், ஏன் பாஸ்டர் நான் நீட்டா இருக்கேன், ஏன் பாஸ்டர் நான் பெருசா இருக்கேன், என்கிட்ட கேட்காத. நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படிறியா? அல்லேலூயா. மூணாவது பாயிண்ட்ஸ்ல நீங்க பார்க்கும்போது உங்கள் கீழ்ப்படுதலும் தாழ்மையும் தேவனுக்கு வேற பெற்று இருக்கிறது. நாலாவது பாருங்க, மனப்பூர்வமாய் கொடுங்கள். அல்லேலூயா. மனப்பூர்வமா கொடுங்கன்னா என்னது? போல என்னதுயா? டெஸ்ட் பண்ணிடுறோம். இவ்வளவு நாள் பிரசங்க மனப்பூர்வமா கொடுங்கன்னா என்னது? ஏன்னா உன்னதான் கேட்கணும். மனப்பூர்வமா கொடுங்கன்னா என்னது? பாசம் விளையாட்ட பேருவாரு கேட்டுட்டே இருந்துட்டு இல்ல நீ சொல்ற வரைக்கும் நான் விட மாட்டேன். உதவி செய்வாங்க. கிளாக்கு கேளுங்க. ஓ அல்லேலூயா. என்னதுயா தலையாடுற? தெரியல. தெரியசாக்கா நான் ஒரு கேள்வி வச்சேன், அது கேள்விக்கு இன்னொரு கேள்வி வச்சிருக்கிறாங்க. அப்ப ரெண்டு கேள்விக்கு யார் பதில் சொல்ல போறா? சாராவா? இருதயம் புதுசா வந்து இருக்கிறாங்க. என்ன கொடுக்கணும் ஆண்டவருக்கு? என்ன சொல்லிச்சு வசனம்? சொல்லிட்டுனா சொல்லல. ஓ ரச்சனத்தை இருக்கிறதால மார்க் 12ஆம் அதிகாரம் 44வது வசனம். மனப்பூர்வமாக கொடுங்கள். மார்க் 12ஆம் அதிகாரம் 44வது வசனம். Mark chapter 12 verse 44. அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்தில் இருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையில் இருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்த எல்லாம் போட்டு விட்டாள் என்றார். சரி, என்ன ஆண்டவருக்கு மனப்பூர்வமா கொடுக்கணும்? என்ன கொடுக்கணும்? பணத்தியா? இருதயத்தை. இன்னைக்கு இருதயம் ஒரு இடத்துல இருக்கு, நம்ம ஒரு இடத்துல இருக்கோம். அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? ரெட்ட வேஷம் தரிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு டயலாக் வரும் டிவியில, ரொட்டி நான் இருக்கு ஆனா இல்ல. வடிவேல் சொன்னது இல்ல, இது இங்கிலீஷ்ல வரும். நான் இஸ் நோ, நான் இஸ் நோ அப்படின்னு அந்த ரொட்டி. அந்த மாதிரி நீங்க இங்க இருப்பீங்க, இருதயம் எங்க இருக்கு? இடமான், லக்கின் இடமான். அது அப்படிதான். யா உங்க இருதயத்தை நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஏன்னா ஆண்டவர் உங்க இருதயத்தை பார்க்கிறார். ஆமென்.
இன்னைக்கு பாருங்க, எவ்வளவு துணிகரமா இருதயத்துல பொல்லாங்க வைத்து தேவ சமூகத்துல வந்து உட்கார்ந்துருக்கோம். கணவன் மனைவி சொல்றேன், உங்க 2 பேருக்குள்ள ஒரு உதாரணம், அடுத்த சபைக்கு வர போயிடாதீங்க அம்மா, இதே பெரிய பிரச்சனை. யார சொன்னாலும் பயமா இருக்கு. நான் எங்களே சொல்லிக்கிறேன், அம்மா வாமா டாடி அம்மே, ஏன் டாலிங்க கூட்ட ஓகே சரி, ஏன் டாலிங்க தான் கூட்டேன், வேற டாலிங்க கூட்டேன். ஐயா பாஸ்டர், எங்களோட சீக்ரெட் எப்படி 2 பேரும் சமாதானமா ஆயிருவீங்க அப்படின்னா, ஒரே பார்வை, அப்படியே மகடி ஊதி அப்படியே அணைக்கிறேன். அப்ப பாஸ்டர் மட்டும் இல்ல, அங்கே அதுதான், அவன் ஒரு பார்வை தான் சிரிச்சிருவேன். ஆனா சொல்றேன் ஐயா, இங்க கேளுங்க, நீ கேட்டுட்டு விடுதலையானா உனக்கு இருக்கு உத, என்கிட்ட இல்ல. இப்பயே மனத்திற்கு உனக்கும் மனைவிக்கு எந்த கருத்து வேறுபாடுகளோ சண்டைகளோ டிஷ்யூ நடந்தாலும் சரி, டசி நீ வாங்கியிருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் தேவ சமூகத்துக்கு வந்துட்டுனா நீ மனம் திரும்பணும்னா ஒப்புராவே. எல்லாருக்கும் சொல்றேன், இல்ல நான் அப்படிதான் இருப்பேனா அப்புறம் வாங்க போறேன்னு அடையாளம். ஆண்டவரு யாக்கோபு ரொம்ப ஆடனா, ரொம்ப பயங்கரமா இருந்தான். ஆண்டவர் கடைசியா கொண்டது ஒரு கிள்ளு, தொடையில ஒரு கிள்ளு தான். ஐயா, சமாதானம் ஆக வேண்டிய நீங்க தேவ சமாதானத்தை கனம் பண்ணுங்க, தேவனை கனம் பண்ணுங்க. பொல்லாங்கினாலும் வெறுப்புகளினாலும் பகைகளினாலும் பிரிவினைகளாலும் நீ நேசிக்க வேண்டிய உன் மனைவியை, நான் அடுத்த மனைவியை நேசிக்கிறத பத்தி பேசலாலோ சொல்ல இருக்கு பாருங்க. சொந்த மனைவி பார்த்தா மத்த வைஃப் வேற ஆளோட சுடுத்தண்ணி மொண்டி ஊத்தும். அதான் சிஸ்டர் சொன்னேன், டேப் வாங்கிமா சுடுத்தண்ணி பிடிக்கிறது கொஞ்சம். ஆனா மனைவி பார்த்தா ஐயா, போன வாரம் சண்டே எனக்கு பெரிய ஒரு டெம்டேஷன். இவங்கனால இல்ல, என் பையனால. எலக்ட்ரிக் ஏதாச்சும் அவரு ஒரு மிஸ்டேக் செஞ்சுட்டாரு, எனக்கு கோவம் வந்து ஒரே ஆற, இங்கதான் பலிப்பு இந்த இடத்துல ஒரே அரைஞ்சாங்க, எல்லாம் ஜாம் ஆயிட்டாங்க. அப்ப அப்படியே துதிச்சுக்கிட்டே போகும்போது ஆண்டவர் சொன்னாரு, பலிபீடத்துல நீ ஏறதுக்கு முன்ன அவன்கிட்ட ஒப்புராகும். நேத்து முளைஞ்ச காலம் நான் போய் மன்னிப்பு கேட்கணுமா? அதுவும் நான் அப்பா, அவன் யாரு நான் போய் மன்னிப்பு கேட்க? தப்பா செஞ்சான், அப்படிலாம் நான் கேட்கவே இல்லையா? சரிங்கப்பா, ஏன்னா அப்பா சொல்லிட்டாருன்னா மகன் செய்யணும். இப்ப அப்பா பேசிக்கிட்டு இருக்காருன்னா நீங்க என்ன பண்ணணும்? ஒவ்வொரு ஆயிரம் கை விட்டாச்சும் கை கொடுத்தாச்சும் மித்தம்மாவா சைனாத்தி பில்லி பகர் சிக்கிற தம்பா சிக்கன் டபுள் சீஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நீங்க மெக்னிக் போனோம். ஐயா, இங்க இருக்கிற உன் சொந்த மனைவிய கணவனை மன்னிக்க முடியாத நீ தேவ பிள்ளையா? கேரள மட்டும் தான் விடுதலை ஆயிட்டாரு. எதுக்கு எடுத்தாலும் கேரள நம்ம சப்போர்ட். அல்லேலூயா. ஆனா மத்ததெல்லாம் கை தூக்க சுரேஷ் அஜிமச்சில ஐயா ஒப்புரு ஆயிருங்க. நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ரெண்டுல ஒண்ணு போயிருச்சுன்னா அப்பா உட்காந்துட்டு ஐயோ ஐயோ அப்படின்னா அப்புறம் நான் என்ன பிரசன்ட் பண்றது? ஒருத்தர் கால் பண்ணா, பாஸ்டர் எங்க அம்மா வந்து குழுந்துட்டாங்க போய் பாக்குறீங்களா? நீ எங்கடா இருக்கன்னு? நான் சிங்கப்பூர்ல இருக்கேன். நீ போல என்னப்பா சொல்றேன்னு? நீங்க போனா நான் போன மாரி. நான் சொல்லிட்டேன், அம்மாவுக்கு ஏதாவது ஆச்சு அங்க வந்து அழுந்த எல்லாத்தையும் உடச்சு விட்டுருவேன், மறைச்சுலாம் பேச மாட்டேன். நீ இப்படி பண்ண அதனால அவங்க இப்படி போயிட்டாங்கன்னு சொல்லுவேன். ஓகே உனக்கு இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. மாத்திக்கொள்ளுங்க. எத்தனை பேர் மாற விரும்புறீங்க? வசந்த வசதியம்மா ஒன்னும் சொல்லவே இல்லையா? சொல்லிட்டேன். மார்க் 12:44. அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்தில் இருந்து எடுத்து போட்டார்கள், இவளோ தன் வறுமையில் இருந்து. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இவ இருதயத்துல உள்ளத, இவள்கிட்ட இருக்கிற வறுமைதான்
இவன் போடணும்னு அவசியமும் இல்லை, இவன் செய்யணும்னு முக்கியம் அல்ல. ஆனாலும் கர்த்தருக்கென்று செய்யறான். இன்னைக்கு இந்த சபையில நீங்க ஆண்டவருக்குன்னு செய்கிறத ஐயா பரிபூர்ணமா செய்யுங்க, முழு மனசோட செய்யுங்க. குறையோடு இல்ல, கணக்கோடு இல்ல, தேவையோடு இல்ல, விருப்பத்தோடு இல்ல, முழு மனசோடு செய்யுங்க. உங்க இருதயத்தை கர்த்தர் காண்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, நீங்க கர்த்தருக்கு செய்கிறத முழு மனசா செய்கிறத தேவன் காண்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க குடும்ப வாழ்க்கையிலும் தேவனுக்குள்ள இருக்கிற ஐக்கியத்திலும் சபையில் இருக்கிற ஊழியத்திலும் கர்த்தர் காணும்படி நீங்கள் செய்யுங்க. நீங்கள் அப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த சிந்தையோடு எல்லாரும் எழுந்து வேண்டாமா, நம் ஆண்டவருக்கு முழு மனதோடு கண்கள்